சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சமையல் சிலிண்டர் வெடித்து சிதறியதில் வீடு தரைமட்டமானது. ஆவணிபேரூர் கீழ்முகம் கிராமத்தில் கோவிந்தம்மாள் என்பவரின் வீட்டில் சமையல் சிலிண்டர் வெடித்ததில் வீடு முழுவதுமாக இடிந்து சேதமடைந்தது. சம்பவத்தின் போது கோவிந்தம்மாள் வீட்டிற்கு வெளியே இருந்ததால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். மேலும் அருகில் வீடுகள் ஏதும் இல்லாததால் அசம்பாவிதங்களும் தவிர்க்கப்பட்டன. திருச்சி மாவட்டம் இனாம் சமயபுர ஆதி மாரியம்மன் கோவில் மாசி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த மாதம் 24ஆம் தேதி தொடங்கிய திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் அம்மன், சிம்மம், யானை, ரிஷபம் உள்ளிட்ட வாகனங்களில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முக்கிய நிகழ்வான மாசி தேரோட்ட திருவிழாவில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே திருக்காட்டுப்பள்ளி பகுதியில் முன்னறிவிப்பின்றி சாலையை பழுது பார்க்கும் பணி நடைபெறுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருக்காட்டுப்பள்ளி கடைவீதியில் காவேரி குடிநீர் குழாய் உடைந்ததால் கடந்த 5 நாட்களாக சாலையில் தண்ணீர் வீணாக செல்கிறது. இதற்கான சீரமைப்பு பணிகளை விடிய அரசின் அதிகாரிகள் முன்னறிவிப்பின்றி மேற்கொண்டதால் அவ்வழியில் கடுமையாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குறுகிய சாலை காரணமாக வாகனங்கள் ஒன்று மீது ஒன்று மோதி விபத்துக்குள்ளான சம்பவங்களும் அரங்கேறி வாகன ஓட்டிகளை பரிதவிக்க வைத்துள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே கோயில் திருவிழாவிற்கு மின்விளக்கு அமைத்த போது மின்சாரம் தாக்கி பள்ளி மாணவன் படுகாயமடைந்தார். மானடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சந்துரு மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மின்விளக்குகள் பொருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக சந்துரு மீது மின்சாரம் தாக்கி உடல் முழுவதும் பலத்த தீக்காயம் அடைந்தார். அவரை மீட்ட மக்கள் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே மெத்தை தயாரிப்பு தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் செயல்பட்டு வந்த தொழிற்சாலையில் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியதும் தொழிற்சாலை முழுவதும் பரவி மெத்தை தயாரிப்பு மூலப்பொருட்கள், இயந்திரங்கள் தீயில் கருகின. தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தகவலின் பேரில் வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாகின. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே சிமெண்ட் மோரி அமைக்க தோண்டப்பட்ட குழியின் அருகே பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாததால் இளைஞர் ஒருவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். சனிக்கிழமை இரவு இருசக்கர வாகனத்தில் சென்ற கிரி என்பவர் சாலையில் தோண்டப்பட்ட குழியின் அருகே எச்சரிக்கை பலகை ஏதும் இல்லாததால் பேரிகார்டில் மோதி குழியில் விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அரசு அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக குழியின் அருகே எச்சரிக்கை பலகை, வேகத்தடை இல்லாததால் அடிக்கடி விபத்து நடைபெறுவதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கத்திரிக்காய் விலை வீழ்ச்சி கண்டதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். பருவமழை காரணமாக அதிக அளவில் அறுவடை செய்யப்பட்ட நிலையில் கத்திரிக்காய் சந்தையில் வரத்து அதிகரித்துள்ளது. வழக்கமாக கிலோ 30 முதல் 40 ரூபாய் விற்கப்படும் கத்திரிக்காய் தற்போது 10 ரூபாயாக குறைந்ததால் விவசாயிகள் நஷ்டமடைந்துள்ளனர். ஏக்கருக்கு 40,000 முதல் 50,000 ரூபாய் வரை செலவு செய்தும் லாபம் இல்லாததால் விவசாயிகள் நஷ்டமடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே குடிநீர் நிலையத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் திறந்து வைத்தார். காளம்பட்டி கிராமத்தில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 8,25,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட குடிநீர் நிலையத்தை முன்னாள் அமைச்சரும் தொகுதி எம்எல்ஏவுமான கடம்பூர் ராஜு திறந்து வைத்தார். பின்னர் அப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்ததுடன் இனிப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்.